We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 2 வரை, பின்பு 14 18 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 299. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி, இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். வசனம் 14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஆமீன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துக்கு கூட நம் தேவ வார்த்தைக்கு கடந்து செல்வது முன்பாக நம் தலை வணங்கி கூட இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் நல்ல பிதாவை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உமது வார்த்தை மூலமாக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்கள் தொடர்ந்து உமது வார்த்தை மூலமாக ஆண்டவரே ஆரோக்கியமாக இருக்கவும், ஆண்டவரே உம்மிடத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கவும் உதவி செய்யும் ஐயா. உமது வார்த்தை தாமே இவர்கள் மனதில் சமாதானத்தையும் ஆண்டவரே உமது அன்பையும் நிரப்பும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளில் பிரசங்கத்தின் தலைப்பு, the title of today's message is choose who you will serve. நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று தலைப்பு. The title is choose who you will serve. யோசுவா 24வது அதிகாரத்திலிருந்து வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard the verses being read from Joshua chapter 24. And this question, இந்த கேள்வியானது, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த கேள்வியை ஒரு கிறிஸ்தவர் சுலபமாக பதில் கொடுத்துருவார். Christian will not hesitate. A believer in Jesus Christ will not hesitate to respond quickly to such a question. Choose who you will serve. Even though we live in difficult times, நாம் வாழ்கிற நாட்கள் கடினமான நாட்கள், பிரச்சனை உள்ள நாட்கள், போராட்ட நாட்களாக இருந்தாலும்
நம்ம உலகம் முழுவதும் பார்க்கும்போது அநேக இடங்களில் யுத்தம். When we look around in the world, there's war in many places and threats of war around the world. யுத்தத்தின் ஆயத்தமாக இருக்கிற இடங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளோட நிலைமைகளில் மாற்றம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We also see the effects of climate change around the world, where weather conditions have caused changes in environment and living conditions. வாழ்கிற நிலைமைகளிலும் சூழ்நிலைகளிலும் பருவநிலைகளிலும் மாற்றங்கள் இருக்கிறது. At the same time, there are shifts in political landscape. இந்த அரசியல் நிலைமைகளில் அங்கே மாற்றமும் இருக்கிறதை நாம் அறிகிறோம். And of course, uncertain economic times. அதுக்கு மேலாக கூட ஒரு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பொருளாதார நிலைமை, என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று அறிய முடியாத ஒரு நிலைமை மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். We are living in such uncertain times that we do not know what is really going to happen tomorrow. From the time we wake up till the end of day, we encounter many opinions, information, demands and accusations. நாம் காலை எழுந்த முதல் இரவு படுக்கிறதுக்கு வரைக்கும் நமக்கு அநேக செய்திகள், ஆலோசனைகள், எதிர்பார்த்தல்கள், குறைகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் தொடர்ந்து வரதுனால ஒரு நாள் முழுவதும் ஒரு போராட்ட நாளாக கூட காணக்கூடும். It could be a day of challenges, of struggles, of pain. But in that midst, we are able to say who we choose to serve. அதில் மத்தியில் கூட ஒரு கிறிஸ்தவர், ஒரு விசுவாசி எடுத்து சொல்வார், அவர் யாரை விசுவாசிக்கிறார், யாரை சேவிக்கிறார் என்று எடுத்து சொல்லக்கூடும். But then each one of us has a choice to make. ஆனால் ஒவ்வொருவரும், இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்களோட வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ போகிறார்கள் என்று. Everyone has a choice as to how they're going to live their life. How do we make decisions? நாம் முடிவுகள் எப்படி எடுக்கிறோம்? Who do we choose to serve? யாரை சேவிக்க நாம் விரும்புகிறோம்? நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்படிப்பட்ட முடிவுகள் என்று நம்ம எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? How do we decide what our decision should be? And so this is exactly what we read in the passage today. அந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில் அதுதான் நான் காண்கிறோம். Because outwardly we could be saying one thing, but inwardly we could be feeling another thing. நாம் வெளித்தோற்றமாக நாம் எடுத்து சொல்ற காரியமும் நாம் உள்புறமாக உணர்ற அந்த காரியமும் வேறாக இருக்கக்கூடும். அதுதான் நாம் இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். And that's what we see in these verses. Here Joshua is in his last days. யோசுவா இது அவரோட கடைசி நாட்களாக இருக்கிறது. அவர் மறைக்க போகிறார். அவரோட கடைசி நாட்களில் அவர் எப்படி மோசே அவரோட ஜனங்களை கூப்பிட்டு பேசினாரோ அதே போலாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை சேஷம் என்ற நகரத்தில், இஸ்ரவேலில் உள்ள சேஷம் உள்ள நகரத்தில் அவர்களை கூப்பிடுகிறார். Joshua is calling the people, just like how Moses called all of Israel and spoke to them. Joshua is calling them to the town called Shechem in Israel to speak to them. And when they gather there, அவர்கள் அங்க கூடி வந்த பிற்பாடு அவர்கள் மத்தியில் அவர்கள் கடந்து வந்த பாதையை குறித்து அவர்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். When they have come, he reminds them of the long history and all that God had done for them through their journey. அவர்கள் வந்த பாதை மூலமாக அவர்களுக்காக ஆண்டவர் செய்த காரியங்களை அவர் எடுத்து பகிர்ந்து கொள்கிறார்.
ஆண்டவர் அவர்களோட பிதாவுகளுக்கு செய்த வாக்குறுதிகளை அவர்களுக்கு நினைவு கூறுகிறார். He reminds them of the promises that God made to the ancestors and the deliverance from slavery in Egypt. Egypt தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்த நிலைமையை கூட அவர் எடுத்து சொல்கிறார். அவர்கள் அடிமைகளாக அங்க வாழ்ந்த நாட்களை அவர்களுக்கு ஞாபகம் படுத்தி அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்தார் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். And God's provision throughout the wilderness. அவர்கள் வந்த வனாந்தரம் மூலமாக, அந்த பாதை மூலமாக ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் அவர்களோட தேவைகளை சந்தித்தார், வழி நடத்தினார் என்று அவர்களுக்கும் மீண்டும் ஞாபகம் படுத்துகிறார். He reminds them again that throughout the wilderness, God was with them and God provided for them. And so he instructs them through this verse in Joshua 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் இப்படியாக அவர்களிடத்தில் எடுத்து சொல்கிறார். Now fear the Lord and serve him with all faithfulness. Throw away the gods your ancestors worshipped beyond the Euphrates river and in Egypt, and serve the Lord. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அவர் சொல்கிறார், அதனால் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவியுங்கள். He says, so fear the Lord and serve him with all faithfulness. He says to throw away. அவர்களோட பிதாக்கள் நதிக்கு அப்பால் இருந்த கடவுள்களை நம்பினார்கள். அவர்களோட தேசத்தில் உள்ள சில வழிமுறைகளை நம்பினார்கள். And he says, throw away the gods that your ancestors worshipped, that was beyond the river, and that was in Egypt. What they had, what they believed and they followed, throw it away and fear God. Remove all these idols that they worship and fear him. So he was reminding them. Now Joshua was not calling Israel to a blind leap of faith. அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு 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 அறியாத ஒரு விசுவாசத்துக்குள் அழைக்கவில்லை. அவர்கள் அறிந்திருக்கார்கள், ஆண்டவர் யார் என்று அறிந்த ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் மத்தியில் என்ன செய்தார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். He was not calling them to a blind faith, but they have known God and they have experienced God's blessings in their lives. So it made sense for them to serve God who had done so much for them. அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு இவ்வளவாக செய்ததுனால, ஆண்டவர் இவர்களோடு இருப்பதனால, இவர்களை வழி நடத்துறதுனால, இவர்கள் ஆண்டவரை சேவிப்பது சரியானது என்று எடுத்து சொல்கிறார். So Joshua was actually boldly calling them to a deep commitment and a true commitment. அவர்களை அவர் ஆழமான ஒரு உறவுக்குள்ள ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாகவும் ஒரு உண்மையான ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாகவும் அவர்களை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். He says, serve the Lord in sincerity and truth. உண்மையில் தேவனை சேவிக்க அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். But even though he was able to instruct them, he could not know their true heart conditions. அவர் எடுத்து உரைத்தாலும், இந்த காரியங்களை உறுதியாக எடுத்து உரைத்தாலும், அவர்களோட மனநிலைமை அறியாம இருக்கிற ஒரு நிலைமையாக அவருக்கு இருக்கிறது. அவர் வெளி தோட்டமாக மட்டும்தான் பார்க்கக்கூடும், அவர்கள் சொன்னதை அவர் கேட்க மட்டும்தான் கூடும். ஆனால் அவர்களோட உண்மையான உள்ளத்தில் உள்ள நிலைமைகள், சிந்தனைகளை அறியாதவராக இருந்தார். He could only look outwardly at them. He could hear them and hear their words and understand what they are saying, but he did not know that they truly in their heart and in their mind believe in this God and serve this God. So
for some, even though they said they fear and serve the Lord, they were attracted to these gods that was beyond the river, and that were practicing other rituals that were being practiced, attracted some of them. ஏனென்றால் அவர்கள் மத்தியில் அவர்கள் எல்லாம் தேவ ஜனங்களாக இருந்தாலும் சிலர் அந்த நதிக்கு அப்பால் இருக்கிற சில கடவுள்களை குறித்து அவர்கள் பின்பற்ற விரும்பினார்கள். அதோட கலாச்சாரமும் அதோட வழிகளையும் அவர்கள் பின்தொடர சிலர் பின்தொடர்ந்து வந்தார்கள். So even though they were all people of God, chosen by God, some were attracted to other ways of life. அவர்கள் தேவ ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டவரை பின்பற்ற விசுவாசிக்கிற ஜனங்களாக இருந்தாலும் அவர் உள்ளங்களில் சிந்தைகளில் மற்ற வழிகளும் மற்ற வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு பிரியமாக இருந்தது. ஸோ யோசுவா இவர்களை பார்க்க முடியும். அவர்களோட மனநிலைமையை அறியாத முடியாத ஒரு நிலைமை இருந்தனால் அவர் இப்படியாக சொல்கிறார். So Joshua could see them and could hear them what they were saying, but he did not know their heart conditions really. And so therefore he says so in Joshua 24:15. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். But if serving the Lord seems undesirable to you, then choose for yourself this day whom you will serve, whether the gods your ancestors served beyond the Euphrates or the gods of the Amorites in whose land you are living. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். So choose for yourself this day. அவர் சொல்றார், தேர்ந்தெடுங்கள், இந்த நாளில் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று. Whom you will serve. Choose this day. If they chose not to serve the Lord, then they were responsible for choosing which deity they will serve. அவர்கள் ஆண்டவரை கர்த்தரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது யாரை அவர்கள் சேவிக்க போகிறார்கள் என்று. They might choose to serve the gods of their fathers. அவர்கள் பிதா தேர்ந்தெடுத்த தேவர்களை பின்பற்றின தேவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க விருப்பம் இருக்கலாம். அதோ அல்லது அவர்கள் வாழ்கிற அந்த தேசத்தில் மற்ற தேவ ஜனங்கள் இல்லாத புறஜாதி உள்ளவர்கள் பின்பற்ற கடவுள்களை தேர்ந்தெடுக்க கூடும். Or they could follow the gods whom the people the other people who in Canaan were serving, they could choose to follow. Yet they had to make a choice. ஆனால் அவர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கிறது, தேர்ந்தெடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும், because all men, whether they are believers of Jesus Christ or not, they serve somebody. ஏனென்றால் எல்லா ஜனங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே யாருக்காவது அவர்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். And therefore, instead of condemning them straight away, Joshua here was giving them an alternative. அவர்களுக்கு ஒரு வேறு வழி ஒன்று அவர் எடுத்து சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை சேவிக்கவில்லை என்றால் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் யாரை நீங்கள் பின்பற்ற கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று. And so he tells them that, but then he talks about himself. ஆனால் அவர்களை குறித்து சொல்லிவிட்டு அவரோட நிலைமையை குறித்து எடுத்து சொல்கிறார். And he says, yet his cause was clear and sensible. அவருக்கு அவரோட வழி உறுதியாக இருந்தது. அவர் கர்த்தரை சேவிப்பார் என்று முடிவு எடுத்து விட்டார். He said that he will serve the Lord. And we see that in Joshua 24, verse 15, the last part where he says, but as for me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாரும் வென்று கர்த்தரையே சேவிப்போம் என்றார். So here he is giving the people a choice. You choose who you want to serve.
but I am going to serve the Lord. Me and my family, we are going to serve the Lord. ஸோ அவர்கள் எடுத்து சொல்கிறார், நீங்கள் யாரை சேவிக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் அதை போய் செய்வீங்கள், அவர்களை போய் செய்வீங்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று. He uses the word but. ஆனால் என்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் முடிய எடுத்து விட்டார். யார் என்ன சொன்னாலும் அவர் இதுதான் செய்ய போகிறார். யார் கர்த்தரை பின்பற்றாவிட்டாலும் அவர் பின்பற்ற போகிறார் என்று ஒரு உறுதியான முடிவு எடுத்து விட்டார். He uses the word but is here, but as for me and my household. ஏனென்றால் he uses the word to say that irrespective of who is following the Lord, if they chose, even if nobody else chose to follow the Lord, he and his family will follow the Lord. He would serve God no matter what everyone else did. He says that அவர் கர்த்தரை சேவிப்பார், மற்றவர்கள் எல்லாம் வேற எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அவர் மட்டும் கர்த்தரை பின்பற்றுவார். அதை கேட்ட அந்த ஜனங்கள் அவர்கள் இப்படியாக அவர்கள் எடுத்து யோசுவா 24வது அதிகாரம் 18வது 2வது பாகத்தில் சொல்றார்கள், we too will serve the Lord because he is our God. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அவர்கள் சொல்றார்கள், ஆகையால் கர்த்தரே நாங்களும் சேவிப்போம், ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன் கர்த்தர் என்று. இதே சூழ்நிலை, இது போலாகவே ஒரு சூழ்நிலை நம்ம யோவான் 6வது அதிகாரத்தில் சீஷர்கள் மத்தியில் நாம் பார்க்கிறோம். We see a similar situation with similar responses by Jesus' disciples in John chapter 6. யோவான் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். while அவர் கப்பர்நேயம் என்ற கப்பர்நேயத்தில் இருக்கிற ஆலயத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கும் போது, when he was teaching in the synagogue in Capernaum. Let us hear John chapter 6 verses 53 to 58 being read. யோவான் 6வது அதிகாரம் 53 58 வரை வாசிப்பதை கேட்போமாக. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அவர் அந்த ஆலயத்தில் அநேகர் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கையில் அவர்களுக்கு இந்த செய்தி கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அவர் சொல்கிறார், அவரே ஜீவ அப்பம் என்று. He was speaking in the synagogue in Capernaum. Many there found his message were quite difficult to receive because he was saying he is the bread of life. He said that he is the bread of life that came down from heaven. பரத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவரே என்று எடுத்து சொல்லையில அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. That they would not live life and if they did not feed on him and eat his flesh and drink his blood. அவர் சொன்னார், அவரோட மாம்சத்தை சாப்பிட்டு அவரோட ரத்தத்தை பாடம் பண்ணாட்டி அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்காது என்று எடுத்து சொல்றது அவர்களுக்கு அது கடினமாக காணப்பட்டது. That if they feed on him, they will remain in him and he in us, and he in them.
அவரை எடுத்து சொன்னாரு, அவர்கள் அவரை புசித்தார்கள் என்றால் அவர் அவர்களுக்குள்ளாக இருப்பார்கள், அவர்களும் அவருக்குள் நிலைத்திருப்பார்கள் என்று அந்த அந்த வசனங்களும், அதே நேரத்திலே அவர்கள் அவரை புசிக்கும் போது நித்திய ஜீவன் அடைந்து கொள்வார்கள் என்று அந்த வசனங்கள் அவர்களுக்கு கஷ்டமாக காணப்பட்டது. They found it a struggle to find that, here Jesus was saying that if they feed on him, they will have life, and that they will have life forever, and that they remain in him and he in them, then their future is certain. He says, my flesh is food and my blood is drink. அவர் சொல்றார், என்னோட மாம்சமே உணவாக இருக்கிறது, என் ரத்தமே பானம் பண்ண இருக்கிறது. ஒரு தாகமுள்ள உள்ளத்துக்கும் அது திருப்திப்படுத்தும் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். He says that that his flesh and his blood will quench the hunger and the thirst of a soul. So here what Jesus was actually saying was that when we receive and internalize him, then and what he did for us on the cross, then we will truly abide in him and he in us. இங்கே இயேசு என்ன கருத்தை எடுத்து சொல்கிறார் என்றால், அவரோட மாம்சத்தை உண்மையாக சாப்பிட்றதில்ல, ஆனால் அவர் நமக்குள்ளார நம் உள்ளத்திலையும் நம் சிந்தையிலும் நம்மளோட ஆவிலும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நமக்குள்ளார வாழ அனுபவிக்கும் போது நாம் அவருக்குள் நிலைத்திருப்போம் என்று அவர் இங்கே எடுத்து உரைக்கிறார். He says, he who feeds on me will live because of me. அங்க எடுத்து சொல்கிறார், அவரை பாடம் பண்ணுகிறவர்கள் அவருக்குள் இருப்பார்கள், ஏனென்றால் அவரே அது செய்ததனால். Those who do come to Jesus, believe upon him and feed upon him will find life. அவர் சொல்கிறார், அவரை நாடி அவரை விசுவாசித்து அவரை புசிக்கும் போது அவர்கள் புதிய ஜீவன் அடைவார்கள் என்று. They will live not because they have found or earned the answer, but because Jesus has freely given what he won at the cross. அவர்கள் ஒரு தகுதி பெற்றனாலேயோ, அவர்கள் பரிசுத்தம் அடைந்ததினாலேயோ, அவர்கள் சரியாக ஜீவிப்பதனாலேயோ அவர்கள் இந்த புதிய ஜீவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால், இயேசு சிலுவையில் செய்த நன்மைகள், அவர் பெற்றுக்கொண்ட வெற்றியின் மூலமாக அது அவர்களுக்கு புதிய ஜீவன் அளிக்கப்படுகிறது. இவர் சொல்கிற இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அநேகர் அங்க ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. There were many there who found these statements by Jesus very radical and unacceptable. Because here, when we read in Joshua, there was just a call to an external change. But here, Jesus was calling to an external and internal change. நாம் யோசுவாவோட வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, அங்க யோசுவா ஜனங்களை கூப்பிடும் போது, தேவனை சேவிக்க கூப்பிடும் போது, அது ஒரு வெளிப்புறமுள்ள ஒரு அழைப்புதலாக இருந்தது. ஆனால் இங்கேயோ இயேசு சொல்கிறார், அந்த மாற்றம், நம்மளுடைய மாற்றம் வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்புறத்திலையும் ஒரு முழு மாற்றம் இருக்க வேண்டும், அப்போதான் ஒரு புதிய ஜீவன் இருக்கும் என்று அவர் எடுத்து உரைக்கிறார். அந்த ஆலோசனை அநேகர்களுக்கு அது புரிந்தது. It was not hard for them to believe it, to understand it, but it was hard for them to accept it. அவர்கள் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள கஷ்டமாக இல்லை, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்றதில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். They found it difficult to accept. And so because some feel that a life lived for God is very hard. ஏனென்றால் சிலர் விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவருக்குன்னு அப்படியாக முழுமையாக வாழணும் என்றால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு அழைப்புதல், அதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை என்று அநேகர் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை அதுக்கு ஒப்பாக என்ன இருக்கிறது. They may feel that it is very hard to live this life that God is calling you into. But then, what do you compare it with? And that is the question we need to ask. அதுதான் நம்ம கேள்வி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. And so, when many could not take it,
many of his disciples left. And that's what we read in John 6:66. யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்தில், from this time many of his disciples turned back and no longer followed him. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் பின்வாங்கி போனார்கள். அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இயேசுவை விட்டு விலகி போனார்கள். So many could not accept what he was telling them, and they found it a challenge to live such a life, and they decided to leave. And so Jesus turns to his disciples and with this question, அவர்கள் போகிறதை பார்த்து இயேசு அவரோட 12 சீஷர்களை நோக்கி இப்படியாக கேட்கிறார். 67வது வசனத்தில், you do not want to leave too, do you? Jesus asked the 12. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? Are you also wanting to leave? Is what Jesus asked his disciples. And so even here, you see that Jesus is giving his disciples a choice. God gives everyone a choice. Today, to either follow him or to follow your own choice, the way you would want to live your life. The people in Joshua's time were attracted to ways other than God's ways. யோசுவா உள்ள காலங்களில் அங்கே உள்ள சில ஜனங்கள் ஆண்டவரோட வழியை விட மற்ற வழிகள் தான் அவர்கள் விரும்பி அவர்கள் செல்ல விரும்பினார்கள். The people in Jesus' times left because they were unable to accept what they were called into. இயேசுவின் காலங்களில் அங்கே இருந்த சீஷர்கள் அவர் கொடுக்கிற அழைப்புதலுக்குள் வர அவர்கள் விரும்பவில்லை. We too have a choice. Even though we are believers, we have accepted Jesus Christ, we too have a choice. நாம் விசுவாசிகளாக இருந்தாலும், நாம் அறிக்கையிட்டாலும், நாம் ஆரம்பத்தில் சொன்னேன், சீக்கிரமாக நாம் பதில் கொடுத்துருவோம். நாம் ஆண்டவரை சேவிப்போம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சீக்கிரமாக வெளிப்புறமாக நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் நம்ம உள்ள ஆழத்தில், நம்மளோட மனதில், நம்மளோட சிந்தையில் என்ன முடிவெடுக்கிறோம்? Whom do we choose to serve? Outwardly we can easily, very quickly respond to say that we believe and we want to follow. But inwardly, in our inner man, in our soul, in our mind, in our heart, we need to choose whom we will serve. To live our life, to either follow God, ஆண்டவரை பின்பற்றவோ, அல்லது நம்மளோட சொந்த வழியில் வாழவோ. To live our life our own way, guided by the ways of the world, which changes according to the times. நம்ம ஆண்டவரோட வழி பிரகாரம் வாழ பின்பற்றலாம், அல்லது நம்ம முடிவு எடுத்து சொந்த வழியில் இந்த உலகம் காட்டுற வழியில் வாழலாம். ஆனால் அந்த உலகம் காட்டுற வழியோ அந்தந்த காலங்களுக்கு மாறும். Or we could decide to respond like Peter. அல்லது நம்ம பேதுரு கொடுத்த மறுமொழியை போலாக நாம் பதில் கொடுக்க கூடும். 6ஆம் அதிகாரம் 68 69வது வசனங்களையும் வாசிப்பதை கேட்போமாக. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். Simon Peter answered him, saying, Lord, to whom shall we go? To whom shall we go? Because you have the words of eternal life. நித்திய ஜீவனின் வசனங்கள், வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. And we have come to believe and to know that you are the Holy One of God. நீரே நாம் விசுவாசிக்கிறோம், அறிந்து கொண்டோம், நீரே பரிசுத்தராக இருக்கிறீர் என்று, தேவனாக கர்த்தராக இருக்கிறீர் என்று. ஆகையால் நாம் எங்க போவோம்? Therefore, where shall we go? To whom shall we go? And is that our response today? நம்முடைய மறுமொழி அப்படியாக இருக்கிறதா? Jesus invites you to follow him
For he is the bread of life, and life is only found in him. இயேசு இந்த நாளில் கூட உங்களை அழைக்கிறார். அவர் அறிந்து கொள்ள, அவரை புசிக்கவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும். ஏனென்றால் அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவரில் மட்டுமே நாம் நித்திய ஜீவனை அடையக்கூடும். நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே நீர் கேட்கிற கேள்வி, யாரை நீ தேர்ந்தெடுப்ப, யாரை நீர் பின்பற்றுவார் என்ற அந்த கேள்வியானது ஆண்டவரே, அதுக்கு எங்களோட முழு உள்ளத்தோடு இருக்கிற பதில் ஆண்டவரை, நாங்கள் உண்மையை சேவிப்போம், உமக்கே ஜீவிப்போம் என்று அந்த ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கூட ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for those who struggle to say that I choose to follow you, God. I choose to follow Jesus. I choose to believe in Jesus. For those who are struggling, Lord, we pray for them that you will speak into their hearts. அவர்களோட உள்ளத்தில் நீர் பேசுவீர் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது அன்பானது அவர்களை ருசித்து பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் நீ உதவி செய்வீர் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that you will pour your love and your grace onto them, that they will experience you and that they will taste and see that you are a good God. ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பலப்படுத்தும். அவர்களோட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள பலப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெல்ல பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.